2017 மலையாள நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கிலிருந்து நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டிருக்காரு. தனக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கு தன்னுடைய திரை வாழ்வையும் தன்னுடைய இமேஜையும் அழிக்க நடந்த சதின்னு கோர்ட்ல கேஸ்ல விடுதலை ஆயிட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சும் போதும் பேசினாரு திலீப். அப்பொழுது தன்னுடைய முன்னாள் மனைவியான மஞ்சு வாரியார் மீதும் குற்றம் சாட்டினார். அது என்னன்னா, இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் கான்ஸ்பிரசி, அதாவது சதிவேலை அப்படின்ற ஒரு ஆங்கிளை முதல்ல கொண்டு வந்ததே மஞ்சு தான். அதனால தான் எனக்கு இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. அந்த காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். ഈ കേസിലെ ക്രിമിനൽ ഗൂഢാലോചന മഞ്ജു പറഞ്ഞതെന്നാണ് എനിക്കെതിരെയുള്ള ഈ കേസിലെ ക്രിമിനൽ ഗൂഢാലോചന മഞ്ജു പറഞ്ഞതെന്നാണ് എനിക്കെതിരെയുള്ള ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் மஞ்சு வாரியார் மேலே இவர் குற்றம் சாட்டுறார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தா, 8 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்கன்னும் போது அதற்கான ஒரு கண்டன கூட்டமானது நடத்தப்படுகிறது மலையாள நடிகர் சங்க அமைப்பான அம்மாவில். அந்த சந்திப்பின் போது நடிகை மஞ்சு வாரியார் இந்த விவகாரத்தில் பின்னாடி ஒரு சதி இருப்பதாக அவர் பேச, அப்பொழுது திலீப் அவர்களுடைய முகம் மாறிய காட்சிகளுமே கூட இன்னைக்கு கூட யூடியூப்ல போய் பார்த்தா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் கொண்டு வந்ததே மஞ்சு தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்கிறாங்க. ஏன் தன்னுடைய முன்னாள் மனைவி தன் மேலே இப்படி குற்றம் சுமத்தணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி நடிகை மஞ்சு வாரியாரும் திலீப்பும் பிரிந்ததற்கு காரணம் வந்து பாதிக்கப்பட்ட நடிகை தான் அப்படின்ற ஒரு கோபம் நடிகர் திலீப்புக்கு இருந்ததாக ஒரு தகவல் வெளியாகிறது. அது இதற்கு பின்னாடி இன்னொரு நடிகையோட பேரும் வருது, நடிகை காவியா மாதவன். காசி படத்துல நடிகர் விக்ரமின் தங்கையாக நடிச்சிருப்பாங்க. காவியா மாதவனுக்கும் திலீப்புக்கும் தகாத உறவு இருந்ததாக இவங்க பாதிக்கப்பட்ட நடிகை ஒரு புகைப்படத்தை தன்னுடைய தோழியான நடிகை மஞ்சு வாரியாருக்கு அனுப்புனாங்க. அதனால நடிகர் திலீப் கோபமாக இருக்கிறார் என்று நடிகை காவியா மாதவனே ஒரு கட்டத்தில் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை ஆரம்பத்தில் அப்படின்ற ஒரு தகவல் அப்போ வெளியாச்சு. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவர் பிறழ் சாட்சியாக மாறியிருக்கிறார். ஸோ காவியா மாதவனில் ஆரம்பித்த அந்த பிறழ் சாட்சியம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கேஸை இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட திலீப் விடுதலை ஆவதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. மொத்தம் 261 சாட்சியங்கள்ல 28 பேர் பிறழ் சாட்சியங்களாக மாறியிருக்காங்க.